இந்த துலாம் ராசிக்கு சூரியன் பகைதான் என்றாலும் இவருக்கு யோகர் அவர்தான், அவருக்கு யோகர் இவர்தான். இந்த துலாம் ராசியிலே சூரியன் அசுபஸ்தானத்திலிருந்து மாறி பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். அப்போ அசுபங்கள் மாறும். ஏற்கனவே துலாம் ராசினியர்கள் நல்ல பலன்களை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு இப்போ அந்த பலன்களும் தொடரும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் வரும். வெளிநாடுகளில் சென்று படிக்க காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். கடினமாக முயற்சி எடுத்து படித்தவர்கள் நல்ல மதிப்பெண்களை அடைவார்கள், அடைந்து இருப்பார்கள். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிட்டும், உறுதியாக எந்த மாற்றமும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு சற்று நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய மாதம் இது. ரொம்ப அவசரப்பட்டு யாருக்கு வாக்குறுதியோ அந்த மாதிரி கொடுத்துடக்கூடாது. ஒரு சில நேரங்களில் சிக்கல் வரும். கலைஞர்களுக்கு, கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு தான். அவங்களுக்கு எந்த விதமான கோளாறோ பாதிப்போ இருக்காது. என்ன, 1க்கு 2 தடவை அலைஞ்சு காரியத்தை சாதிக்கணும், அவ்வளோதானே தவிர எல்லாமே பிளாக்கில் ஆயிரும் அப்படின்லாம் கிடையாது. அதற்கடுத்து கூட்டு தொழில் புரியவர்களும் நல்ல இணக்கமாக செயல்படுவாங்க. அதிலே எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுசரணை கட்டாயம் இருக்கும். ஒரு சில பேர் விட்டு கொடுத்து போவாங்க. உத்தியோகஸ்தர்கள், தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சுமாரான சூழ்நிலை தான். அனுசரணை ஏற்கனவே மேல் அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸுடைய ஆதரவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு 15-20 நாளைக்கு லேசாக கருத்து வேறுபாடு இருக்கும். கொஞ்சம் பொறுத்தோம்னா அதுவும் பைய மாறிடும். பழைய நிலைமையை கையில் வச்சு டக்குன்னு முடிவு எடுத்துட வேண்டாம். பரன் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏற்கனவே நல்லவரன் அமைஞ்சிருக்கும். அப்படி அமையாதவங்க, இழுத்துக்கிட்டே வந்தவங்க ஜாதகத்தில் கலத்திரகாரகன், பெண்ணோட ஜாதகத்தில் மாங்கல்யகாரகன், டிகிரி கோண பார்வை சரியாக வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாகும். இந்த கல்யாணங்கிற ஜாதகம் மட்டுங்க கோட்சார பலனில் சொல்லிடவே முடியாது, உங்களுக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு. அப்படி சிலருக்கு முடிஞ்சிருக்கு. அதில் அவங்க ஜாதகம் தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை நல்லா இருந்திருக்கும். சில பேருக்கு முடியாது. இது நான் சொன்ன தசா புத்தி பார்வை அந்தரம் இதெல்லாம் சரியில்லாமல் ஸ்தான பலங்கள் இல்லாமல் இருந்திருக்கும். இதுதான் விஷயம். அதுக்கு கரெக்டாக பார்த்துட்டோம்னா எந்த விதமான கோளாறுகள் இருக்காது. அதுக்கு தான் முக்கியமான இதுகளெல்லாம் ஜாதகத்தை பார்த்துடணும். அதெல்லாம் நம்ம முடிவெடுக்கவே முடியாது. நல்லா கலத்திரம் மெய்மா, கலத்திரகாரகன் எந்த திசை, என்ன ஜாபு பார்ப்பார், எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியுமே தவிர பார்க்காமல் தெரியாது. அதற்கடுத்தாற்போல் வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி போகணும். பாதிப்பு எதுவும் கிடையாது. கொஞ்சம் அவசரப்பட்டு, ஏன்னா ஏதாவது அவசரப்பட்டு போகும்போது பொருட்களை தவற விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால தான் சொல்கிறேன், அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த ஆனி மாத கிரகத்தை பொறுத்த வரையில் துலாம் ராசியினருக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் நன்றாக போகும். பயப்பட வேணாம். இந்த நேயர்கள் எல்லா வளங்களையும் பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.